அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் அல்லா அல்லா ஒருவனுக்கு. ஒரு வீடியோ பிளே பண்ண முதல்ல அது பார்த்துட்டு வாங்க. இப்போ நான் தெளிவா ஒரு விஷயத்த நான் சொல்றேன். நாங்க எப்பவுமே மதச்சார்பற்ற கொள்கைன்றதுல அந்த ஸ்டாண்ட்லயோ மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலேயோ எப்பவுமே சமரசம் வச்சுக்கவே மாட்டோம். பாத்தீங்களா, இப்போ வந்து திருட்டு திமுக காரங்க கடைசியா தளபதியை தாக்கணும், தளபதியை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு ஒரே ஒரு ஆயுதமா எடுத்து வந்து பிஜேபி கூட தான் டிவிக்கு கூட்டணி போகுதுன்னு சொல்லி அதுக்கும் இன்னைக்கு தளபதி முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம சென்னையில நடந்த இஃப்தார் நோம்புல விட தளபதி என்னைக்கும் பிஜேபி கூட கை கோக்க மாட்டோம், மக்களுக்கான ஆட்சி மக்கள் கூட்டணி மட்டும் தான் சொல்லியிருக்காரு. இப்போ எதை வச்சு டிஎம்கே திருட்டு திமுக காரங்க இப்போ டிவிக்கு பிஜேபி கூட தான் இருக்குன்னு சொல்லி ஏமாத்த போறீங்க? உங்க நாடுகளை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. கரூர் சம்பவமே எடுத்துங்க. கரூர் சம்பவத்துக்கு 40 பேர் எழுந்தாங்க. அன்னைக்கு நைட் அடாப்சி ரிப்போர்ட் ரெடியா 1 ஹவர்லயே அது ரிப்போர்ட்டாவே கொடுத்துட்டாங்க. ஆனா இப்போ தூத்துக்குடி மாவட்டத்துல விளாத்திக்குளங்கிற ஒரு சின்ன பொண்ணு பிளஸ் டூ படிக்கிற ஒரு சின்ன பொண்ணு காலை கடன் கழிக்க போறப்போ கேங்க ரேப் செஞ்சு துண்டு துண்டா வெட்டி போட்டுருக்காங்க. அதை பத்தி 2 நாள் கழிச்சு பிரஸ் மீட்ல கனிமொழி அக்கா கிட்ட கேட்கும்போது 2 நாள் கழிச்சு கூட அவர் கையில அட்டாப்சி ரிப்போர்ட் வராதனால என்னால பதில் சொல்ல முடியல பச்சையா போய் சொல்றாங்க. எப்படி அது கரூர் சம்பவத்துல மிட் நைட் அட்டாப்சியே பண்ண மாட்டாங்க, ஆனா அன்னைக்கு மட்டும் பண்ணாங்க. வழக்கத்துக்கு மாற அட்டாப்சி வந்து மிட் நைட்ல பண்ணி அதுக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு. ஆனா 2 நாள் ஆச்சு. அந்த சின்ன பொண்ணுக்கு அநியாயம் நீதி நடந்து 2 நாள் ஆச்சு. ஆனா அதுக்கு அட்டாப்சி ரிப்போர்ட் 2 நாள் கழிச்சு கூட இவங்க கைக்கு வரலையா? இதுலயே உங்க நாடு நம்பலமா இருக்குன்னு தெரியலையா? அந்த பொண்ணு வீட்டுக்கு வரதுக்கு அந்த கனிமொழி அக்கா மேடம்க்கு மட்டும் 100 போலீஸ் பாதுகாப்பு. திருட்டு திமுக இருக்க பெண்களுக்கு மட்டும் தான் பாதுகாப்பா? அப்போ மக்கள் தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் யார் பாதுகாக்கிறது? 100 போலீஸ் அவங்க பின்னாடி போது சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்குமா? மக்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்கு. இந்த எச்ச மீடியா இந்த விஷயத்துல எங்க போச்சுன்னு தெரியல. தளபதியோட ரோட்ல சின்ன மிஸ்டேக் நடந்தா கூட அப்படியே பிரேக் பண்ணி போடுறாங்க. விளையாட்டுகள் விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம், சென்சிட்டிவான ஒரு விஷயம். எதுவுமே வரலையே. இவங்க ஆட்சியாளர்கள் எவ்வளவு பெரிய தப்பு நடந்தா கூட அதை அப்படியே மறைச்சிருக்கீங்க. மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக நம்ம தளபதி வராரு, அவர் ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட எதுவுமே இல்லாம ரூமர்ஸ் தான், அதுவும் பிரேக் பண்ணி எச்ச மாதிரி பண்றாங்க. ரூமர்ஸ் அப்படியே பரப்புறாங்க மீடியால. அது ஒண்ணு. அரசு பள்ளிக்கூடத்துல மத்திய உணவுல பள்ளி வந்து 40 பிள்ளைங்க அங்க ஹாஸ்பிட்டல் அனுமதிச்சிருக்காங்க. அதை பத்தி ஒரு மீடியா கூட பேசல. ஏன் பேசல? ஆட்சியாளர்கள் தான் பயப்படுறாங்க. மீடியா நீங்க இப்படி பண்றீங்க? மீடியானால மட்டும்தான் நல்லதும் சரி கெட்டது மக்களுக்கு போய் சேர்க்க முடியும். தயவு செஞ்சு மீடியா கேட்கிறேன், மக்களுக்கு நல்லது பண்ணணும் மட்டும் தான் நம்ம தளபதி வந்திருக்காரு. இந்த ஆட்சியாளர்களுக்கு பயந்து நீங்க கெட்டதெல்லாம் அப்படியே நோட் பண்ணிட்டு தளபதி எதுல விழுவாரு, தளபதியை பத்தி தப்பா நியூஸ் என்ன வரும், இல்லாத ரூமர்ஸ் எல்லாம் போட்டு அவளை வீழ்த்தது வந்து நீங்க உங்களே ஏமாத்திக்கிறது. ஏன்னா உங்க வீட்டுல பெண்கள் இருக்காங்க, பெண் பிள்ளைங்க இருக்காங்க. 2 வயசு பெண் பிள்ளைக்கு இந்த ஆட்சியில வந்து பாதுகாப்பு இல்ல. இந்த மாதிரி ஆட்சி உங்களுக்கு தேவையா? நான் எல்லா மக்களுக்கும் சொல்றேன், இந்த பிஜேபி கூட வந்து எங்க தளபதி என்னைக்குமே கை கொடுக்க மாட்டார். ரொம்ப ஏமாந்து எல்லா வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, எல்லா வீட்லயும் பெண் குழந்தைங்க இருக்காங்க. நான் இங்க செஞ்சு போதும், இவங்க எல்லாம் பார்த்து ஓட்டுக்கு காசு வாங்கி ஏமாந்ததுல போதும். இப்போ மக்களுக்காக வந்தவர் எங்க தளபதி. மக்கள் ஆட்சியை மட்டும்தான் இருக்கும். அவர் நிறைய திட்டம் எல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த திட்டத்திலேயே அதிகமா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது வந்து பெண்கள் பாதுகாப்புக்காக தான். அந்த சின்ன பிளஸ் 2 படிக்கிற மாணவியோட வீட்டுல போய் கேட்டா தெரியும் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி. அந்த நிலைமை நெக்ஸ்ட் யாருக்குமே வரக்கூடாது. இப்போ வரைக்குமே வந்து அந்த குடும்பத்துக்கு எந்த நீதியுமே கிடைக்கல. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கனிமொழி அக்கா அங்க போய் பார்த்தா என்ன பேசினாங்க? ஒண்ணுமே நடக்க போறது இல்லையே. சட்டம் ஒழுங்கா இருந்தா இந்த மாதிரி பெண்களுக்கு நடக்குமா? சட்டம் ஒழுங்கா இல்லைன்னா தப்பு பண்றது ஆட்சியாளர்கள் தான். எந்த தப்பு எடுத்தா கூட திமுக காரன் திருட்டு திமுக காரன் உள்ள இருக்கான். அப்புறம் எப்படி தண்டனை கொடுப்பாங்க? மக்கள் சப்போர்ட்டால 2026ல முதலமைச்சர் சிம்மாசனத்துல அமர வச்சு கண்டிப்பா இந்த தமிழ்நாட்டுல இருக்க ஊழலை ஒழிச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து ஒரு நல்லாட்சி அமைப்போம். நன்றி.